ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடையும் அது கூட ஒரு டீ கிளாஸ் அது மேலே வைக்கிற ஸ்மோக் வரைக்கும் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சீனுக்கு எப்படி லைட் கொடுக்குறங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக மொத்தம் 4 டைப்ஸில் வந்து லைட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி 2 ஏரியா லைட் இருக்குது. நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்க லைட்டையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ டெலிட் பண்ணோம்னா இப்போ நம்மளோட சீனுக்கு வந்து எந்த விதமான லைட்டும் கிடையாது. ஸோ அதனால் ரொம்பவே டார்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லைட் ஆட் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் ஷிஃப்டியே கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா லைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லைட் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு நம்மளோட சீனில். ஸோ நான் கேமரா ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் லைட் கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு குண்டு பல்ப் மாதிரி தான். ஸோ எப்படி நம்ம அந்த பல்பை வந்து மையமாக வச்சு எல்லா லைட்டும் எமிட் ஆகுதோ அதே மாதிரி இங்கே இருக்க பாயிண்ட் வந்து மையமாக வச்சு எல்லா டைரக்ஷன்லையுமே லைட் வந்து எமிட் ஆகும். ஸோ எல்லா டைரக்ஷனும் சேம் லெவலில் தான் நம்மளுக்கு வந்து லைட் வந்து எமிட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டார்க்கான ஒரு சீன் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ஸ்ட்ரீட்டோட சீன் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ அங்கங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா, கேண்டில் சீன் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கேண்டில்லேருந்து வர லைட், ஸோ அந்த மாதிரி லைட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் லைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் வந்து பல்ப் மாதிரி மிமிக் பண்ணுறதுக்கு லைட் தேவையோ ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ரைட் சைடில் வந்து லைட்டோட அந்த ப்ராப்பர்ட்டி வந்து காமிக்கும். ஸோ லைட்டோட அந்த குண்டு பல்ப் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைட் யூஸ் பண்ணுறோம், பாயிண்ட் லைன் போட்டிருக்கா. ஸோ அந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க அந்த லைட்டை வந்து என்ன கலரில் வேணால் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் கலர் கொடுப்போமோ அதே மாதிரி தான் இங்கே ஹியூ பேலட் இருக்கும். ஸோ அதோட டார்க்னஸ் இல்லைனா எந்த அளவுக்கு பிரைட்டாக வேணுங்கிறத ஸோ இங்கே இருக்க லிவர் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மலாக ஒயிட் கலர்லேயே வச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக பவர். ஸோ இந்த பவர் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிரைட்டாக நமக்கு லைட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதோட வாட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸோ அதுலேருந்து எமிட் ஆகிற லைட் வந்து ரொம்பவே கூட இருக்கும். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட சீன் வந்து ரொம்பவே பிரைட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். நம்மளோட சீனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ரொம்பவே தெளிவாக தெரியணும். அண்டர் எக்ஸ்போசரும் ஆயிடக்கூடாது, ஓவர் எக்ஸ்போசரும் ஆயிடக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக சட்டிலாக அது பார்க்கவே டீசெண்டாக இருக்க மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லைட் செட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கொடுக்குறோம்ல லைட், நான் இங்கே பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த லைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் பவர். ஸோ இப்போ அந்த கொடுத்துருக்க லைட்டோட ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக விழுவும். நம்மளோட ஆப்ஜெக்டோட ஷேடோ அதோட எஜ்ஜெல்லாம் வந்து நம்ம ஹார்ஷாக இல்லாமல் ஸ்மூத் பண்ணுறதுக்காண்டி இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ அந்த விழுகிற அதோட ஷேடோ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பார்க்கவும் நம்மளோட சீனும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களோட சீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம லைட் ஃபால் ஆஃப் ஆகிற அந்த ஸ்ட்ரென்த்தும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸ் பவுன்ஸ்னால் நம்ம சீனில் கொடுக்குற லைட் வந்து ஆப்ஜெக்ட் மேலே விழுகிறதோட நின்றாது. அந்த சர்ஃபேஸ் மேலே பட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் அது பவுன்ஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு டேரக்ஷனுக்கும் அது பவுன்ஸ் ஆகும். ஸோ அது எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகுங்கிறது கொடுக்குறதா அந்த மேக்ஸ் பவுன்ஸ். ஆல்ரெடி மேக்ஸில் தான் இருக்குது. அதாவது 1024 தான் இதோட ஹையஸ்ட்டே. ஸோ நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ லைட் வந்து பவுன்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியாக வச்சிங்கன்னா விழுகிற லைட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் பவுன்ஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போவுமே ஹையில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்து வந்து கேஷ் ஷேடோ. ஸோ நம்ம கொடுக்குற லைட் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்டில் பட்டு அதுக்கு ஷேடோ கொடுக்கணுமா வேணாமா. இப்போ நான் கேஷ் ஷேடோ எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நம்மளோட லைட்டுக்கு வந்து நம்ம லைட்டு வந்து ஷேடோ வந்து கொடுக்காது நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நார்மலாக நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் இங்கே இருக்க வேர்ல்டு லைட்டை வந்து நான் கம்மி பண்ணிடுறேன். இதோட ஸ்ட்ரென்த்தை நான் கம்மி பண்ணி 0 வச்சுறேன். இப்போதைக்கு நம்மகிட்ட எந்த லைட்டும் இல்லை. ஸோ இப்போ நான் பல்பில் போயிட்டு ஒரு ரேடியஸையும் கம்மி பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த விதமான ஷேடோவும் விழுகலை. ஸோ இப்போ நான் கேஷ் ஷேடோ கொடுத்தேன்னா ஸோ அந்த லைட் பட்டு எப்படி நம்மளுக்கு வந்து ஷேடோ விழுமோ அந்த மாதிரி விழும். ஸோ அடுத்தது வந்து மல்டிபிள் இம்பார்ட்டன்ஸ்னு இருக்குல்ல. ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம லைட் வந்து இப்போ கிளாஸு வாட்டர் இந்த மாதிரி சர்ஃபேஸ்லாம் ஊடுருவும் போது அதில் வந்து நாய்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த நாய்ஸ்லாம் நமக்கு கம்மி பண்ணுறது தான் இந்த மல்டிபிள் இம்பார்ட்டன்ஸ். இது எப்போவுமே எனபிள்லே இருக்கட்டும். அடுத்து வந்து ஷேடோ காஸ்டிங். இதுவும் அப்படி தான். நம்மளோட லைட் வந்து ஒரு கிளாஸை தாண்டி போகும்போது ஸோ அதில் விழுகிற ஷேடோ இருக்குல்ல, எந்த அளவுக்கு ஊடுருவி வெளியில் வர ஷேடோ இருக்குல்ல, ஸோ அதை அக்யூரேட்டாக கொடுக்குறக்காண்டி இந்த ஷேடோ காஸ்டிக் இருக்கும். ஸோ இதை எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரொம்பவே டைம் எடுத்துக்கும். நம்மளுக்கு நார்மலாக இருக்கிறதே ஓகே தான். இந்த ஷேடோ காஸ்டிங்லாம் தேவை கிடையாது, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்ட் லைட்லேருந்து இதே லைட்டை வந்து நம்மளால் வேறு லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சன்னுக்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட பாயிண்ட் லைட் வந்து சன் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ரியல் லைஃப்பில் எப்படி சன்லேருந்து ஒரு லைட் வந்து விழுவும் ஸோ அதே மாதிரி கிரியேட் பண்ணுறது தான். ஸோ உங்களால் இதில் வந்து டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற லைட்டை காட்டிலும் இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கும். உங்களால் கம்மி பண்ணிக்க முடியும். இதோட ஹையஸ்ட் வந்து 50 இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே வேணும்னா நம்பரை கிளிக் பண்ணி நம்பராக கொடுத்துக்கலாம். 100 இந்த மாதிரி நம்பராக கொடுத்துக்கலாம். நார்மலான ஹையஸ்ட் வந்து 50 தான். ஸோ இதுலேயும் உங்களால் அந்த சன்னோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மீதி எல்லாமே அதில் பார்த்து அதே செட்டிங்ஸ் தான். ஆங்கிள் மட்டும் ஸோ சன்னோட அந்த ஆங்கிள் நீங்கள் அந்த சன் எலவேட் ஆகும்போது ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்கும்போது எப்படி இருக்கும் ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்னா எப்படி நம்ம ஒரு டார்ச் லைட் அடித்தோம்னா ஒரு டேரக்ஷனில் மட்டும் நம்மளுக்கு வந்து லைட் போகும்ல. ஸோ அதே மாதிரி தான் ஸ்பாட்லைட். நீங்கள் ஸ்டேஜில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் லைட் விழுந்துருக்கும். நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு புதுசாக நான் ஸ்பாட்லைட்டை ஆட் பண்ணுறேன். இதோட வாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் அந்த சர்க்கிளாக அந்த இது இருக்குல்ல
நான் எங்களுக்குள்ள ஷோ கோன் இருக்குல்ல அதை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட லைட் வந்து எப்படி ஃபால் ஆஃப் ஆகுங்கிறது அதில் காமிக்கும். நீங்கள் வேணால் எஸ் கொடுத்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மால் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த ஏரியாவில் மட்டும் விழுகிற மாதிரி ஸ்மால் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் அந்த ஷோ கோன் எடுத்துறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயுமே உங்களால் கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதோட பவரையுமே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ரேடியேஷன் இருக்குல்ல, இந்த ரேடியஸ் வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளோட இந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, விழுகிற எட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால ஸ்மூத் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக விழுகும். ஸோ இன்க்ரீஸ் பண்ண ஸோ டார்க்குக்கும் லைட்டுக்கும் பிளெண்ட் ஆகிற அந்த ஸ்மூத்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா அந்த கரெக்டாக நம்ம அந்த கோனோட ஷேப் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் விழுகும். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ண அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஸ்மூத் ஆகும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பாட்டோட சைஸ் இப்போ நம்ம இங்கே மிடில் கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்பாட்டோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இது நீங்கள் கம்மி பண்ண அந்த லைட்டோட ஸ்பாட்டோட சைஸ் வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பெருசாகும். ஸோ பிளண்டுங்கிறது ஆக்சுவலாக ரேடியஸ் மாதிரி தான். இது என்னன்னா இன்னரில் இருக்கல இந்த சர்க்கிளோட சைஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ நான் இப்போ பண்ணுறேன். கம்மி பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸோ அவுட்டரில் இருக்கிற சர்ஃபேஸ் வரைக்கும் நமக்கு லைட் விழுகும். ஆனால் அதோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாகும். லைட்டோட ஃபால் ஆஃப் வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரியா லைட். ஸோ ஏரியா லைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லைட் மாதிரி தான். ஆனால் பாயிண்ட் லைட்டில் எல்லா சைடுமே அது வந்து நமக்கு லைட் வந்து கொடுக்கும். இந்த ஏரியா லைட் வந்து எந்த டேரக்ஷன் அதோட ஃப்ரண்ட் ஃபேஸ் எந்த டேரக்ஷனில் இருக்கோ அங்கே மட்டும் லைட் கொடுக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் சைடில் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபேஸ் எதை நோக்கி இருக்கோ அதுக்கு மட்டும் தான் லைட் கொடுக்கும். ஸோ இதுலேயுமே உங்களால் அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், நம்ம லைட்டோட கலரை. ஸோ இதுலேயும் உங்களால் வந்து பவரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்னு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா லைட்டோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா. ஸோ இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ரெக்டாங்கிளில் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஸ்கொயருக்கு ஒரு 2D தான். என்னால் இப்போ வந்து 2 டேரக்ஷனில் வந்து சைஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஒய் டேரக்ஷன் நான் சைஸை சேஞ்ச் பண்ணேன்னா ரெக்டாங்கிள் ஷேப் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இங்கே எக்ஸ்லேயும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சப்போஸ் உங்களோட சீனில் வந்து நார்மலாக குண்டு பல்ப் பதிலாக ஒரு எல்இடி பல்போ ஒரு சர்ஃபேஸ் முழுக்க கவர் பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்யூஸ் லைட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து ஏரியா லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக டிஸ்க்குன்னு இருக்குது. டிஸ்க்குனா சர்க்கிள் ஷேப்பில் வந்துடும் நம்மளோட லைட் வந்து. எலிப்ஸ்ன்னு இருக்கும். எலிப்ஸ்னா ஓவல் ஷேப். நீங்கள் வந்து எப்படி நம்மளோட ஸ்கொயர்லேருந்து ரெக்டாங்கிள் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளால் 2 டேரக்ஷனோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியுதோ அதே மாதிரி டிஸ்க்லேருந்து எலிப்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது இதுலேயுமே உங்களால் 2 டேரக்ஷன்லையுமே சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் அதே பழைய இதில் இருந்த மாதிரி மேக்ஸ் பவுன்ஸு. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டுன்னு இருக்கும். ஸ்ப்ரெட்டு வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா எட்ஜோட லைட்டை வந்து ஸ்மூத் பண்ணுறக்காண்டி ரேடியஸ்ன்னு பார்த்துருப்போம். இதில் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட அந்த எட்ஜ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக விடுகுதா. ஸோ இதை ஸ்ப்ரெட்டை இன்க்ரீஸ் பண்ண எட்ஜோட ரேடியஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கிறது இன்னும் நல்லா ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து லைட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு 4 லைட்ஸ். இதை வச்சு தான் நம்மளோட சீனுக்கு வந்து லைட் கொடுக்க முடியுமான்னு கேட்டலாம் கிடையாது. ஸோ இதை விட முக்கியமான ஒரு டூல் ஒன்று இருக்குது. ஸோ நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டூலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டை வச்சு மொத்தமாக நம்மளோட சீனில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே மொத்தமாக லைட் கொடுத்துக்க முடியும். அதுதான் வேர்ல்டு. ஸோ இதுலேயுமே நம்மளால 2 டைப்ல வந்து லைட் கொடுத்துக்க முடியும். ஸோ ஒன்று வந்து HDR இமேஜ், அதாவது ஹை டைனாமிக் ரேஞ்ச் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இமேஜ்லாம் வேற ஒன்றும் கிடையாது. நார்மலாக நீங்கள் இன்ஸ்டா 360லையோ இல்லை உங்களோட DSLR கேமராலையோ ஒரு இடத்துல நின்று 360 டிகிரிலையும் அதாவது பேனோராமான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி 360 டிகிரியில் ஒரு இமேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த இமேஜை வந்து HDR இமேஜாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜில் எங்கேருந்துலாம் லைட் சோர்ஸ் வருதோ அந்த லைட் சோர்ஸை வச்சு நம்மளோட சீனுக்கும் லைட் கொடுத்துக்க முடியும். இது மூலமாக நம்மளோட சீனுக்கு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான லைட் கிடைக்கும். ஸோ அதை எப்படி கொடுக்குறீங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு என்விரான்மெண்ட் டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. HDR வந்து இமேஜாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால இங்கே ஓப்பன் கொடுத்துங்க. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி ஒரு இமேஜ் டெக்ஸ்டர் கொடுப்பீங்க அதே மாதிரி இங்கேயும் ஓப்பன் கொடுத்து நான் ஆல்ரெடி நிறைய HDR இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ HDR Heaven, Polygon.com இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. அங்கே நிறைய ஃப்ரீயான HDR இமேஜே கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஒரு HDR இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட வந்து நிறைய என்விரான்மெண்ட்டில் இருக்கிற HDR இமேஜ் இருக்குது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கை HDR இமேஜ் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். ஓப்பன் இமேஜ் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே நான் ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கனால இது வந்து கிளிக் பண்ணி 1ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் லைஃப்பில் எப்படி சுற்றி ஸ்கை இருக்கும். ஸோ அந்த ஸ்கைலேருந்து விழுகிற லைட் வந்து எப்படி மிமிக் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்மளோட சாஃப்ட்வேர்லேயும் இப்போ கிரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே நம்மளோட சீனில் வந்து சன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதோட நம்மளோட ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட் இதில் தான் விழுந்திருக்கும். ஸோ உங்களால் இதில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இன்னுமே இதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட ஆப்ஜெக்டில் இருக்கிற எக்ஸ்போசர் வந்து ரொம்பவே கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே கூடவும் இருக்கக்கூடாது. ஸோ சட்டலாக உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் நம்மளோட வியூபோர்ட்டில் 360 டிகிரிலே நான் மூவ் பண்ணேன்னா அதே இமேஜ் வந்து 360 உங்களுக்கு சேஞ்ச் ஆக தெரியும். இதே மாதிரி உங்களால் நிறைய இமேஜஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்க முடியும் HDR இமேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் இருந்தால் எப்படி விழுவோம் அந்த ஸ்டூடியோ கிளிக் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டூடியோக்குள்ளே லைட் விழுந்தா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கஸ், ஸோ அந்த டென்ட்டுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் எப்படி லைட் விழுமோ, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இமேஜ் கிடைக்கும். ஸோ உங்களோட சீனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சிமிலராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து HDR இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெய்னி சீசனில் இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்ட்ரீட் வியூ. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டில் எப்படி லைட் விழுகுமோ அந்த மாதிரி. ஸோ நார்மலாக நம்ம ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீட்டோட ஓரமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வியூவில் இருக்கிற HDR இமேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3D மூவிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வேர்ல்டெல்லாம் பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்கான லைட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி HDR இமேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட HDR இமேஜ் இல்லை அப்படின்னா, ஸோ நம்மள்ட்ட டிஃபால்ட்டாகவே அதுக்குன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கலரில் போயிட்டு இந்த என்விரான்மெண்ட் டெக்ஸ்சருக்கு பதிலாக ஸ்கை டெக்ஸ்சர் இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணோம்னா ஆக்சுவலாக நம்மளோட ஸ்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து நம்மளோட சாஃப்ட்வேரே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஷேடோ வந்து இந்த சைடில் விழுகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சன் இருக்குது. ஸோ நான் அந்த சன்னோட சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை பொறுத்துமே நம்ம ஆப்ஜெக்டில் விழுகிற லைட்டோட இன்டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். பழைய மாதிரியே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சன்னோட இன்டென்சிட்டி. ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பவராக விழுகும், எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கம்மியாக விழுகும். ஸோ ஷேடோலாம் வரணும்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒன்றில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து சன்னோட எலவேஷன். சன்னோட எலவேஷன்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ மார்னிங்கில் ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் நம்மளோட சன் வந்து ரொட்டேட் ஆகும்ல. ஸோ அதோட செட்டிங் தான். நீங்கள் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண இப்போ மார்னிங்கில் இப்போ அந்த கோல்டன் டைம் சொல்லுவாங்கள்ல, அந்த மார்னிங் டைமில் இருந்து ஒரு 10 o'clock ஆகும்போதோ இல்லை 11 o'clock நம்ம மதியானம் போல் எப்படி இருக்குமோ உச்சி வெயில் நேரத்தில் சன் வந்து கரெக்டாக வெர்டிகலில் 90 degreeல இருக்கும்ல. ஸோ அந்த இதுக்கு வரும்போது அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ண ஈவினிங் 3 o'clock 4 o'clock இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ உங்களோட சீன் எந்த டைமில் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சன்னோட எலவேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஈவினிங் டைம். இதுவும் அந்த ஈவினிங்கில் வந்து கோல்டன் டைம் சொல்லுவாங்க. ஸோ எல்லோ யூஸாக இருக்கும்ல. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு சன்னோட ரொட்டேஷன், உங்களோட சீனில் வந்து சன் வந்து எந்த டேரக்ஷனில் இருக்கணுங்கிறது. ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ண நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபால் ஆஃப் ஆகிற அந்த லைட் வந்து அதோட ஷேடோ வந்து சேஞ்ச் ஆகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கீழே வந்து ஏர். ஸோ இந்த ஏரை வந்து நம்மளோட சன்னில் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப வார்மான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஓசோன் இருக்குல்ல, இந்த ஓசோன் நீங்கள் அதிகமாக மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த எப்படி நம்மளோட ரியல் லைஃப்பில் ஒரு ஓசோன் எப்படி யூவி ரேஸ் வந்து கட் பண்ணி கொடுக்குதோ அதே மாதிரி இங்கே இன்க்ரீஸ் பண்ண கூலிங்கான அந்த கோல்டான எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஏரை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா வார்மான எஃபெக்ட்டு, ஓசோனை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கூலிங்கான ஒரு எஃபெக்ட். ஸோ டஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அது ரொம்பவே பொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டஸ்ட்டெல்லாம் மீறி தானே லைட் வந்து ஃபால் ஆஃப் ஆகும். ஸோ அதை அப்படி மிமிக் பண்ணுறதுக்கு தான் இந்த டஸ்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம இதில் எல்லாத்தையுமே நியூட்ரலில் ஒன்லேயே கொடுத்துப்போம். ஸோ எனக்கு வந்து ஒன்லி இதில் விழுகிற லைட் மட்டும் இருந்தால் போதும். HDR இமேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கை டெக்ஸ்சராக இருந்தாலும் சரி, ஒன்லி அதில் விழுகிற லைட் மட்டும் கிடச்சா போதும், சுற்றி இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்லாம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ரெண்டர் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து இந்த இப்போ இருக்கிற இந்த ஸ்கை வந்து ரெண்டர் ஆகும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை, ஒன்லி நம்மளோட இமேஜில் விழுகிற அந்த லைட் சோர்ஸ் மட்டும் கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா இங்கே ரெண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் கீழே போயிட்டு ஃபிலிமில் போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து HDR இமேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கை டெக்ஸ்சராக இருந்தாலும் சரி, அதை சுற்றி அந்த கிடைக்கிற இமேஜ் வந்து கிடைக்காது. ஜஸ்ட் அதுலேருந்து விழுகிற அந்த லைட்டோட டேட்டா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அந்த எஃபெக்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். சுற்றி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்கையோ இல்லை என்விரான்மெண்ட்டோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்கை எந்த சைட்லேருந்து விழுகுன்னு தெரியறதாண்டி. ஸோ கீழே இருக்கிறது ஸ்கை டெக்ஸ்சரோட மொத்தமான ஸ்ட்ரென்த்து. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிங்கன்னா டார்க் ஆயிரும், அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமானால ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நார்மலாக நான் ஒன்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட சீனை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஆக்குறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா கியூப் வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு விண்டோ வழியாக நமக்கு லைட் விழுந்தா எப்படி இருக்கும், ஸோ அதை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். சாலிட் வியூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 50A கொடுத்து சப்போஸ் உங்களோட கர்சர் வந்து இந்த ஏரியாவில் இல்லை அப்படின்னா, உங்கள் கர்சர் வந்து வேறு ஆப்ஜெக்ட் மேலே இருந்துச்சு அப்படின்னா இது 50S கொடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு கர்சர் டு வேர்ல்டு ஆர்ஜின் கொடுத்துங்க. இப்போ நம்மளோட வேர்ல்டோட அந்த மையப்புள்ளிக்கு வந்துடும், அதோட ஆர்ஜினுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் 50A கொடுத்து கியூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கியூப் வந்து பெருசாக தான் ஆட் ஆகும், உள்ளே தான் நம்மளோட சீன் இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம கீழே கொடுத்துருக்கோம்ல இந்த சர்ஃபேஸ் சைஸுக்கு நம்மளோட கியூபை வந்து சின்ன பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல் டிசைட் கொடுத்து எக்ஸ்ரே வியூவில் வச்சுக்கிறேன். இப்போ நான் நம்மளோட கியூபை செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்து கரெக்டாக ஸோ அதோட ஷேப்புக்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ அதோட ஸ்கேலுக்கு நான் வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த சர்ஃபேஸும் நம்ம கியூபு கீழே இருக்குல்ல இந்த சர்ஃபேஸும் சேம் லெவலுக்கு வரணும். G கொடுத்து நான் செட்டு கொடுத்து மூவ் பண்ணேன் அப்படின்னா என்னால் மூவ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியும். ஆனால் ரொம்பவே அக்யூரேட்டாக அது இருக்கிற இடத்துல என்னால் வைக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா G கொடுத்துட்டு
நம்மளோட கீபோர்டில் வந்து பி கொடுக்குறோம். ஸோ பி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்மளோட கர்சரை பாருங்க, ஒரு வந்து ஷேப் வந்து காமிக்கும். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் காமிக்கிறா கார்னர்ஸ்னு அர்த்தம். ஸோ ட்ரையாங்கிளில் காமிச்சுன்னா மிடில் பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட் அர்த்தம். ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் எக்ஸ் சிம்பிளில் காமிக்குதுல, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கார்னரும் இல்லாமல் மிடில் பாயிண்ட் இல்லாமல் அதுக்கு இடையில இருக்க தூரத்தை காமிக்கிறது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கார்னரில் வச்சுட்டு நம்ம கீழே இருக்கல நம்ம கீபோர்டு கார்னரில் வச்சுட்டு ஒரு கிளிக் கொடுத்துறேன். ஸோ இப்போ நம்மளோட அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும்னா இந்த புள்ளியை தான் மைய புள்ளியாக வச்சு மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், கர்சரை மூவ் பண்ண இப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த பாயிண்ட் தான் மைய புள்ளியாக வச்சு மூவ் ஆகுது. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க சர்ஃபேஸோட எஜ்ஜுக்கு கொண்டு போகிறோம். ஸோ இங்கே கொண்டு போயிட்டுனா அதோட எஜ்ஜுமே ஸ்கொயர் ஷேப்பில் காமிக்கும். இப்போ நீங்கள் அங்கே வச்சு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஸ்கொயர் வந்து அங்கே அட்டாச் ஆயிரும். கரெக்டாக நம்மளோட உள்ளே இருக்க அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து அட்டாச் ஆயிரும். நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ரிமூவருக்கு வந்து கட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி உள்ளே பார்த்தா நமக்கு வந்து சீன் தெரியும். நான் 2 சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஒன்லி வெளியில் நம்மளோட கியூப் வந்து கட் பண்ணுறதுனால உள்ளே வந்து லைட்டே இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து கேமரா வந்து ஃப்ரண்ட் வியூவில் வச்சு 2 எடுக்க போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற இந்த ஃபேஸை வந்து நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல் டிஜிட் கொடுத்துட்டு எடிட் மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் செலெக்ஷன்லாம் வச்சுருக்கேன், 3 கிளிக் பண்ணி. ஸோ இப்போ இந்த ஃபேஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆல் டிஜிட் கொடுத்து எக்ஸ்ரே வியூ கட் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் கொடுத்து எடிட்டில் வந்து ஃபேஸ் கொடுத்துக்கேன். இப்போ ஃப்ரண்டில் இருக்க இந்த ஃபேஸ் மட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு விண்டோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு சைடில் இருக்க இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுத்து இதுக்குள்ளே ஒரு ஃபேஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் விண்டோ ஷேப்புக்கு. ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு இதையும் எக்ஸ் கொடுத்து ஃபேஸை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து அந்த விண்டோ எஃபெக்ட் வந்துருச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஆல்பபெட் மேலே இருக்கும் அந்த 2 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எட்ஜ் செலெக்ஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த கார்னரில் இருக்க எட்ஜை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜ் மட்டும் செலக்ட் ஆகுது. இப்போ ஜி கொடுத்து Z கொடுத்து என்னால் இந்த விண்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நான் கரெக்டாக இந்த அளவுக்கு மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் வந்து நார்மலாக ஆப்ஜெக்ட் மோட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டர் வியூ சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ நம்மளோட சன்னோட இன்டென்சிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கேன். ஸோ 200 300 வச்சுக்கிறேன். ஸோ எலவேஷனுமே ஒரு மார்னிங் டைம் மாதிரி நான் வச்சுக்கிறேன். -10 வச்சுக்கிறேன். மார்னிங் டைமில் எப்படி இருக்குமோ லைட் அந்த சன் ரொட்டேஷன். ஸோ இதனால நான் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தை நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 400 நான் வச்சுக்கிறேன். ஸோ இது போக உங்களுக்கு இதில் மட்டும் தான் உங்களால் எக்ஸ்போசர் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரெண்டர் வியூவில் போயிட்டு கீழே கலர் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இங்கேயும் உங்களால் வந்து எக்ஸ்போசரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம வேர்ல்டில் போயிட்டு ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன். சன் சைஸை வந்து நான் 200 வச்சுக்கிறேன். இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னுமே இதோட ஷேடோ வந்து நல்லா விழுறக்காண்டி நம்ம வந்து சன்னோட எலவேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ என்னென்னா வர்ற லைட் வந்து இந்த சைடில் இருக்க சர்ஃபேஸில் போய்ட்டு திரும்பி பவுன்ஸ் ஆகுது. ஏன்னா ஒயிட் சர்ஃபேஸ் தானே, இதில் போய்ட்டு பவுன்ஸ் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபேஸை மட்டும் வர்ற லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி பிளாக்காக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் நம்மளோட கியூபை செலக்ட் பண்ணிக்கிட்டு மெட்டீரியல் போயிட்டு ஸோ புது மெட்டீரியல் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு இந்த ஃபேஸ் மட்டும் தான் நான் வந்து பிளாக்காக சேஞ்ச் பண்ண போகிறனால நான் வந்து எடிட் மோட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். 3 கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பழைய இதுலனா அந்த தனி மெட்டீரியலை க்ரியேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இங்கே நியூ கொடுத்து இதை அசைன் பண்ணிவிட்டு இதை வந்து பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ரெண்டர் வியூவில் வச்சு பிளாக்காக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா இதுலேருந்து வர்ற லைட்டை வந்து இது வந்து இங்கே பட்டு பவுன்ஸ் ஆகாது, அப்சர்வ் பண்ணிக்கும் பிளாக் சர்ஃபேஸ்னால. ஒயிட்டாக தான் வந்து நல்லா பவுன்ஸ் பண்ணி விடும், ரெஃப்ளெக்ட் பண்ணும். பிளாக் வந்து அப்படியே கலர் வந்து லைட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இங்கே பிளாக்காக கொடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்மோக்கெலாம் ஒழுங்காக தெரியல அப்படின்னா ஸ்மோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னுமே உங்களோட இதில் போயிட்டு ஷேடிங்கில் போயிட்டு அதோட எமிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்மோக் வந்து நம்ம அந்த லைட்டுக்கு தெரியிற மாதிரி எமிஷனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கேயே ஒரு ஸ்மோக் இருக்கும், அதை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சன் லைட்டுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் அந்த ஸ்மோக் வந்து தெரியும் கண்ணுக்கு. போயிட்டு இன்னுமே நான் வந்து ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது சுற்றி இருக்கிறதுக்கும் நம்ம வந்து சர்ஃபேஸ் கொடுத்துருவோம். ஸோ நான் கீழே இருக்க அந்த ஃபேஸையை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்மகிட்ட கீழே சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம க்யூபில் இருக்க அந்த ஃபேஸை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். கொடுத்து டெலிட் பண்ணேன். இப்போ நம்மளோட அந்த சர்ஃபேஸ் வந்து கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளோட சீனுக்கு வந்து கரெக்டான ஒரு லைட் கிடச்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இதுவே ஓகே தான். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா நம்மளோட க்யூபுக்கும் மெட்டீரியல் கொடுத்துருவோம். எந்த மெட்டீரியல் கொடுக்க போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம சர்ஃபேஸ் கொடுத்துருக்கோம்ல அதே மெட்டீரியல் தான். சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதோட மெட்டீரியலுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே சர்ஃபேஸ்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இங்கே மெட்டீரியல் தெரிஞ்சுன்னா இங்கே வந்து சர்ஃபேஸ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மெட்டீரியல் நம்ம இது கொடுக்க போகிறனால இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிளாக் கொடுத்துருக்கோம்ல அந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணிடக்கூடாது.
நார்மலாக இருக்கிற அந்த ஒயிட் மெட்டீரியல் அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க அதே சர்ஃபேஸ் வந்து இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஷேடிங்கில் போயிட்டு கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 எடுத்து விட்ருங்க. இப்போ வந்து அது இண்டிவிஜுவல் மெட்டீரியலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்சர் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க மேப்பிங்கில், சைடு வியூக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஸ்கேலையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேலை கம்மி பண்ண உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லாத்தையும் ஒரே டைமில் கம்மி பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து வேலி நோடு ஆட் பண்ணிப்போம். இதுலேருந்து இழுத்து வேலி நோடு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் அதுக்கு தனியாக கூட இன்னொரு பிபிஆர் டெக்ஸ்சர் எடுத்து வந்து கூட பாலுக்கும் தனியாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இது தான். ஸோ இன்னுமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சன்னோட இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சீன் வந்து கரெக்டான ஒரு சன்லைட் வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 2 ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுவோம், அப்போ தான் பார்க்க வந்து இது லுக்காக தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி அந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேருந்து வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு 3D மாடல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கெட்ச் பேப் இருக்கும், இல்லை பாலிகான் இருக்கும், அங்கேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே 3D மாடல் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி இம்போர்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் இருக்கும். ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டா ஜேபுக்குன்னு இருக்கும், பிஎன்ஜின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி 3Dக்குன்னு நிறையா ஃபார்மேட் இருக்குது. ஸோ நம்மளோட பிளெண்டரோட எக்ஸ்போர்ட் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா FBXன்னு இருக்கும். ஸோ இதுலேயுமே நம்ம நிறைய டைப்பில் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மேஜராக எல்லாருமே யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா FBXன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இம்போர்ட்லேயுமே நம்மளால நிறையா டைப்பில் இருக்கிற 3D மாடலில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த OBJ FBXலாம் வந்து ரொம்ப காமனான ஒரு ஃபார்மேட். ஓகே. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண போகிற மாடல் வந்து GLP ஃபார்மேட்டு. ஸோ நான் GLP கிளிக் பண்ணி பாலின் இருக்குது, ஸோ அதை கொடுத்து இம்போர்ட் GLP கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. நான் எஸ் கொடுத்து ஸ்மால் பண்ணி ஃப்ரெண்டிவில் வச்சுக்கிறேன். ஜி கொடுத்து மாதிரி வச்சுப்போம் ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் திரும்பவும் போயிட்டு இம்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட அந்த 3D மாடல் இருக்குது, எங்கே எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த 3D மாடல் இருக்கும், அது நீங்கள் ஜஸ்ட் அந்த 3D மாடல் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த டாட்டுக்கு அப்புறம் என்ன ஃபார்மேட் வந்திருக்கோ இல்லை OBJன்னு போட்டுக்கலாம், FBXன்னு போட்டுக்கலாம், இல்லைனா GLDFன்னு இதே ஃபார்மேட்லேயே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே அதிலே காமிச்சிடும். அதோட நேமுக்கு அடுத்து புள்ளிக்கு அப்புறம் என்ன லெட்டர்ஸ் வருதோ அதான் அதோட ஃபார்மேட். ஸோ இதை நான் அப்படியே இந்த சீன் இருக்குல்ல, ஸோ இதை நான் 3D ஆப்ஜெக்டை அப்படியே நான் ட்ராக் பண்ணி நம்மளோட பிளெண்டரில் அப்படியே ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணோன்னே நம்மளுக்கு காமிக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இம்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நம்மளோட அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதை நான் ஸ்மால் பண்ணி கரெக்டாக அந்த சர்ஃபேஸை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெண்டு வியூவில் ரொம்பவே லேக் ஆச்சு அப்படின்னா சாலிட் வியூ சேஞ்ச் பண்ணிங்க. ஜஸ்ட் இது பின்னாடி தானே வைக்க போகிறோம், அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ நான் இந்த வியூவில் வச்சு ஒரே ஒரு ரெண்டரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வியூவிலேருந்து நம்மளுக்கு கேமரா வரணும் அப்படின்னா Ctrl+Alt கிளிக் பண்ணி நம்ம நம்பர் பேரில் 0 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம எந்த வியூவில் வச்சுருக்கோமோ, நம்மளோட வியூ போர்ட்டில் எந்த வியூவில் வச்சுருந்தோமோ அந்த வியூ கேமரா வந்துடும். கேமரா டு வியூ லாக் பண்ணிக்கிறேன், லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா F12 கொடுத்து இதை ஒரு ரெண்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஆப்ஜெக்ட் கரெக்டாக அந்த ஸ்மோக் வர்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். டைம் லைனில் ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எமிஷனை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சாலிட் வியூவில் வச்சுட்டு F12 கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட இமேஜ் வந்து ரெண்டராக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் சாம்பிள்ஸ் வந்து 520 தான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு நம்ம சாம்பிள் எடுத்து பார்க்குறதுக்கு இதுவே ஓகே தான். ஸோ ரெண்டாயிரம் முடிஞ்சு நம்மளோட அவுட்புட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சீனுக்கு வந்து லைட் கொடுத்து கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இந்த சீனை வந்து கம்பாசிட்டிங் பண்ணுறங்கிறத இந்த டேப்பை வந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததாக கேமராக்கு அனிமேஷன் கொடுத்து அந்த அனிமேஷன் வந்து ரெண்டர் பண்ணி அதை எப்படி பிளெண்டர்லேயே எடிட் பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஓகே, டாடா, பை பை.